வங்கிக் கொள்ளை, அருங்காட்சியக கொள்ளை போன்ற ஹேஸ்ட் கதைகள் ஹாலிவுட் தொடங்கி கோலிவுட் வரை எக்கச்சக்கமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. திரைப்படங்களை விடவும் படு சுவாரஸ்யமான ஒரு துணிகர கொள்ளை பிரான்சின் லூவர் அருங்காட்சியகத்தில் கடந்த 19ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு நடந்தது. பிரான்சின் பாரிஸ் நகரில் பரபரப்பான பகுதியில் அமைந்துள்ளது லூவர் அருங்காட்சியகம். வழக்கமாக இந்த அருங்காட்சியகத்தை பார்வையாளர்களுக்காக காலை 9 மணிக்கு திறப்பார்கள். அதன்படி ஞாயிறன்றும் திறக்கப்பட்டது. அடுத்த அரை மணி நேரத்தில் மியூசியத்துக்குள் புகுந்த கொள்ளையர்கள் 7 நிமிடத்தில் கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். அருங்காட்சியகத்தின் 2வது தளத்தில் உள்ள அப்பல்லோ கேலரியில் தான் நெப்போலியனின் அந்த விலைமதிப்பற்ற நகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. 2வது தளத்தை அடைய ட்ரக்கில் பொருத்தப்பட்டிருந்த ஏணியை பயன்படுத்தி கொள்ளையர்கள் உள்ளே சென்றுள்ளனர். டிஸ்க் கட்டர் எனப்படும் மரம் அறுவை இயந்திரத்தை பயன்படுத்தி ஜன்னல் சட்டத்தை அறுத்து உள்ளே சென்றுள்ளனர். அங்கிருந்து 8 நகைகளை கொள்ளையடித்தனர். கூடவே 3வது நெப்போலியனின் மனைவி பேரரசி யூஜினின் கிரீடத்தையும் திருடி உள்ளனர். ஆனால் அந்த கிரீடம் அருங்காட்சியகத்துக்கு அருகில் இருந்த இடத்திலேயே மீட்கப்பட்டது. 4 பேர் கொண்ட கும்பல் இந்த கொள்ளையில் ஈடுபட்டுள்ளது. நன்கு திட்டமிட்டு துணிச்சலாக காலை வேளையில் இந்த கொள்ளையில் கொள்ளையர்கள் ஈடுபட்டுள்ளதாக பிரான்ஸ் நாட்டு உள்துறை அமைச்சர் கூறியிருந்தார். திருடப்பட்ட நகைகளின் மதிப்பு கிட்டத்தட்ட $100 மில்லியன் மேல் என சொல்லப்படுகிறது. லூவர் அருங்காட்சியகம் 200 ஆண்டுகளாக பிரான்ஸ் மன்னர்களின் அரண்மனையாக இருந்தது. 1793 பிரெஞ்சு புரட்சியின் போதுதான் அந்த மாளிகை அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டது. ஆனால் அப்போதிருந்தே அங்கே அவ்வப்போது கொள்ளை சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. 1911ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 21 லியோனார்டோ டாவின்சியின் பிரபல படைப்பான மோனோலிசா ஓவியம் திருடப்பட்டது. அது 1913 மீட்கப்பட்டது. இதேபோல் 1940 2ஆம் உலகப் போரின் போது நாஜி படையினர் பிரான்சை கைப்பற்றினர். அப்போது லூவர் அருங்காட்சியகத்தின் ஒரு பகுதியையே அவர்கள் கொள்ளையடித்ததாக வரலாற்று தரவுகள் உள்ளன. இவற்றில் பெரும்பாலானவை பிரான்சிடம் 2018 ஒப்படைக்கப்பட்டன. 1960 முதல் 1990 வரை பல கட்டங்களில் லூவர் அருங்காட்சியக பொருட்கள் திருடப்பட்டன, சில மீட்கப்பட்டன. லூவர் அருங்காட்சியகத்தில் திருட்டு நடப்பது புதிதல்ல என்றாலும் இந்த முறை நடந்தது மிகவும் வித்தியாசமானதாக பார்க்கப்படுகிறது. காரணம், இங்கு இதுவரை நடந்த கொள்ளைகளில் எல்லாம் ஓவியங்கள் தான் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் நகைகள் திருடப்பட்டிருப்பது இதுதான் முதல் முறை. அதோடு நகைகளை துண்டு துண்டாக உடைத்து கொள்ளையர்கள் அதை அரை மணி நேரத்தில் விற்பனை செய்யவே வாய்ப்பு அதிகம். இதனால் அந்த நகைகளை மீட்பது மிகவும் கடினம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள். இத்தனை கலேபரங்களுக்கு இடையேயும் கொள்ளையர்கள் விலைமதிப்பற்ற ஒரு வைரத்தை மட்டும் எடுத்துச் செல்லவில்லை. காரணம், அது சபிக்கப்பட்ட வைரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வைரத்துக்கும் இந்தியாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. தி ரீஜன் டைமண்ட் எனப்படும் அந்த வைரம் 17ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் கிருஷ்ணா நதிக்கரையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வரலாற்று தரவுகளின்படி முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பின் பிடியில் இருந்த ஓர் அடிமையால் அந்த வைரம் தோண்டி எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர் அதை ஓர் ஆங்கிலேய கப்பல் கேப்டனிடம் விற்க முயன்றதாகவும் அவர் அந்த அடிமையை கொன்றுவிட்டு அந்த வைரத்தை அபகரித்து ஜாம்சந்த் என்ற வர்த்தகரிடம் விற்பனை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதிலிருந்து இந்த வைரம் பல்வேறு கைகள் மாறி கடைசியாக 3வது நெப்போலியனின் மனைவி பேரரசி யூஜினின் கிரீடத்தில் பதிக்கப்பட்டு அது இந்த மியூசியத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறது. எங்கெல்லாம் இந்த வைரம் செல்கிறதோ அங்கெல்லாம் இரத்தமும் உயிர்ப்பலியும் நேர்ந்துள்ளது. இதனாலேயே இது சபிக்கப்பட்ட வைரம் என்ற அடைமொழியை அது பெற்றது. இப்போது நடந்த கொள்ளையில் கொள்ளையர்கள் யூஜினின் கிரீடத்தை மட்டும் அருங்காட்சியகம் அருகேயே விட்டு சென்றுள்ளனர். அது உடைந்துள்ளது.
விலைமதிப்பற்ற வைரமாக இருந்தாலும் கூட அதன் மீதான சாபத்தால் கொள்ளையர்கள் அதை வெட்டிச் சென்றதாக சொல்லப்படுகிறது. உலக வரலாற்றில் துணிகர கொள்ளை என கூறப்படும் இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் கடந்த நிலையில் இந்த பயங்கரத்தை செய்ததாக சந்தேகிக்கப்படும் இருவரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரும் 30 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் பாரிஸின் புறநகர் பகுதியான செயின்ட் டெனிஸை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்ல முயன்ற போது விமான நிலையத்தில் பிடிபட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருவரிடமும் தீவிர விசாரணை நடந்து வருகிறது. திருடப்பட்ட நகைகள் மீட்கப்பட்டனவா என்பது குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. அதேபோல் இந்த கொள்ளைக்கு மியூசியமில் வேலை பார்த்து வந்த செக்யூரிட்டி ஒருவர் உதவியிருப்பதற்கான ஆதாரங்களை போலீசார் கண்டுபிடித்திருப்பதாக கூறுகின்றனர். அந்த செக்யூரிட்டி கொள்ளையர்களுக்கு மியூசியத்தின் பாதுகாப்பு அமைப்புகள் குறித்த முக்கியமான தகவல்களை அளித்திருக்கலாம் என்றும் அவரின் உதவியோடு இந்த கொள்ளை நடந்திருப்பதாகவும் காவல்துறை சந்தேகிக்கின்றனர். கைதானவர்களிடம் நடத்தப்படும் முழு விசாரணைக்கு பிறகே இந்த கொள்ளை குறித்த அனைத்து தகவல்களும் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.